Hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So, today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சன் ஆன் யுவர் மைண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிரிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ, பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ, அதில் உங்களோட ஹைப்பை நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ, ப்ளீஸ் யுவர் சப்போர்ட் ஆன் இட். ஓகே. ஸோ இந்த ரீடிங்க வந்து பார்க்குறவங்க நெறைய பேர் வந்து 444 அண்ட் 555 நம்பர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். சில பேர் 12, 12 அந்த மாரி நம்பர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கலாம். மேபி 333 அந்த மாரி நம்பர்ஸுமே பார்க்கக்கூடிய ஒரு பெர்சனா வந்து இருக்கலாம். ஆம். ஓகே. ரொம்ப நாளாவே நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. இவங்க எப்போ உங்கள உங்கள தேடி எப்போ வருவாங்க? ஸோ அவங்க சைட்லருந்து லைக் அவங்க எப்போ ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாரி. ஸோ ரொம்ப நாளாவே நீங்க வந்து வெயிட்டிங் ஜோன்லயே வந்து இருந்திருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்க 2 பேருக்குள்ளயுமே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ஒரு கேஸஸ் நான் இங்க வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆ நீங்க ஒரு ஃபேமிலியாவும் அந்த பெர்சன் கிட்ட வந்து பழகியிருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு லிவ் இன் பேஸ்ட் அந்த மாரியும் ஒரு சில விஷயம் வந்து இருக்கு. நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து இருந்திருப்பீங்க. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாரி. ஆனாலும் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, ஒரு கட்டத்தில அந்த விஷயம் வந்து உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாயிண்ட்ல வந்து பிரேக் ஆயிருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு பிரேக் ஆகும்போது நீங்க 2 பேருமே வந்து செப்பரேட் ஆயிருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க இப்போ ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கறதுக்காக நீங்க போயிருக்கலாம். ஸோ உங்களோட பெர்சன நீங்க அந்த இடத்துல வந்து சந்திச்சிருப்பீங்க. அவங்களுமே ஒரு வேற ஊர சார்ந்த ஒரு பெர்சனா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ்ந்திருப்பீங்க. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வாழும்போது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த பெர்சன் உங்கள ரொம்ப அழகா வந்து டேக் கேர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு எப்படி சொல்றது? ஆம் ஒரு ஹோம் மாரி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம எப்படி கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோமோ, ஸோ அந்த மாரி அந்த பெர்சன் உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஒரு வைப் வந்து குடுத்துருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி வைப் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவும் நீங்க வந்து இருந்திருக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த மாரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த எனர்ஜிஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா. அண்ட் பொதுவாவே ஆ லைக் இது நீங்க காமனா வந்து கேட்கலாம். பட் இந்தந்த எனர்ஜிஸ் ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு அப்படிங்கிறனால, அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மத்தபடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த பார்ட்ட நீங்க கம்ப்ளீட்டாவே எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அப்போ இங்க நெறைய விஷயம் நம்ம வந்து பார்க்கும்போது, ஆம் ஐ டோன்ட் நோ இங்க ஒரு சில விஷயமே நான் இங்க வந்து பார்க்குறேன். சம்திங் சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவா இப்ப நீங்க இருந்திருக்க ஒரு பிளேஸஸ்ல நீங்க தங்கியிருக்க ஒரு பிளேஸஸ்ல, இல்ல நீ இல்ல சுத்தி இருந்த ஏதாவது ஒரு சில பிளேஸஸ்ல, ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் ஏதாவது வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா சம்திங் ஏதோ ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. ஸோ அந்த சில நெகட்டிவ் எனர்ஜிஸோ, இல்ல நீங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்களும் உங்களோட பெர்சனுமே வந்து இப்ப புதுசா ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஏதாவது நீங்க இப்போ ஒரு ரென்டட் ஹவுஸ்க்கு நீங்க இப்ப ஏதாவது போறீங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க இருந்த ஒரு வீடா இருக்கட்டும். ஸோ பொதுவா அந்த இடத்துல ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்னாலயுமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆறது, 2 பேருமே வந்து இந்த மாரி பிரிஞ்சு போறது, சம்மந்தமே இல்லாம ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வருது. அந்த மாரி விஷயம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இத பத்தி ஐ டோன்ட் நோ உங்களுக்கு வந்து தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து புரியும்.
ஏன்னா ஒரு ஒரு விதத்துல வந்து ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் அந்த வந்து நம்மளோட வீட்ல இருக்கு அப்படிங்கிறப்போ, ஸோ கண்டிப்பா அந்த வீட்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஹெல்த் வைஸ் நெறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஆ 2 பேருக்குள்ளயுமே இந்த மாரி சண்டை, பிரச்சனை அதனால கூட வந்து பிரிஞ்சு போறது. ஸோ அதாவது என்னன்னா, வீட்ல பொதுவா அந்த ஒரு நிம்மதி இருக்காது. ஸோ அந்த நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைய எப்படி உருவாக்கணுமோ, ஸோ அந்த மாரி சில வாழ்க்கைகள் வந்து என்னன்னா விளையாடுறது தான் செய்யும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ். ஸோ இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, ஒரு சில பேருக்கு இந்த மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஐம் நாட் சேயிங் தட் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இந்த ரீடிங்க பார்க்குறவங்களுக்கு. சில பேருக்கு இது ரெசனேட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த ஹைலைட் பண்றேன். ஏன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லும்போது, இதனால பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன். சம் கைண்ட் ஆஃப் அன் ஐடியாஸ் இதுலருந்து வெளில வரதுக்கு, நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்க வந்து எடுக்கலாம் இல்லையா? ஸோ, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து அட்ரஸ் பண்றேன். ஆ ஸோ, இந்த மாரி ஏதாவது ஒரு சில நெகட்டிவா ஏதாவது ஒரு சில விஷயம் நடந்திருக்கு அப்டின்னா கூட, நீங்களும் உங்களோட பெர்சனும் ஒரு 1 வருஷம் லெவல்லயோ, இல்ல 2 வருஷம் லெவல்லயோ கூட கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆயிருக்கலாம். இந்த மாரி ஒரு சில இன்சிடென்ட்னால நீங்க வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கலாம். இல்ல பொதுவாவே நம்ம வந்து பார்க்குறப்ப, சில விஷயத்துல வந்துட்டு உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பிரேக்காவது சில பேருக்கு வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. 2 பேருமே ஒரு சரியா வந்து பேசாம இருக்கிறது. பேசினாலுமே வந்துட்டு லைக் அவ்ளோ நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு டீப் கான்வர்சேஷனோ, ரொம்ப நேரம் பேசுறதோ, அந்த மாரி எதுவுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஹாய்னா ஹாய் அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன செய்றாங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன செய்றீங்க? அப்படின்றத அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ நீங்க அவங்ககிட்ட எதிர்பார்க்குற மாரி அண்ட் அவங்க அந்த விஷயத்த வந்து பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அப்ப நெறைய விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ, இதனால வந்து சில பேருக்கு வந்து அந்த ஒரு வருஷக்கணக்கா பாதிக்கப்பட்ட சில பெர்சன்ஸுமே வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் பொதுவா இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்க்குறப்ப, இவுங்க தரப்புலருந்து ஒரு ஆக்ஷன்ஸ் வந்துராதா, வந்துராதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றதே ரொம்ப அதிகமா வந்து இருந்திருக்கும். ஏன்னா, இங்க 2 விஷயம் நான் வந்து காமனா பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருந்தாலுமே, ஸோ இது நான் காமனா வந்து சொல்றேன். இது ஐம் நாட் சேயிங் தட் இது ரிலேஷன்ஷிப்ப பேஸ் பண்ணா லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்லல. பொதுவாவே வந்து காமனா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்கும். அதாவது வியூவர்ஸ் நீங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு விதத்துல வந்து ஒரு தாட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, இந்த பெர்சனோட நேச்சர் வந்து சரியில்லையோ, நம்ம இப்ப நீங்க யார எதிர்பார்த்து இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, ஸோ அவங்களோட நேச்சர் அவங்களோட எப்படி சொல்ல அவங்களோட பிஹேவியரா இருக்கட்டும், அவங்களோட கேரக்டர் ஒருவேள அது சரியில்லையோ, நம்ம கிட்ட நடந்துக்கிட்ட விதமா இருக்கட்டும், நம்ம கிட்ட பேசின ஒரு விதமா இருக்கட்டும். ஸோ அப்ப எல்லாமே ஓகேவா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா அவங்களோட உண்மையான முகம் இதுதானோ? இவங்க இப்ப பிஹேவ் பண்றாங்களே! ஸோ இதுதான் இவங்களோட உண்மையான ஒரு முகமா? அப்படின்ற மாரி ஸோ உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு சில விதத்துல வந்து உங்ககிட்ட வந்து ஃபேக்கா இருந்திருக்காங்க. அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க நீங்க அந்த விஷயத்த வந்து யோசிச்சிருப்பீங்க. ஸோ பிகாஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ் உங்கள அந்த மாரி வந்து மாத்திருக்கும். அந்த அந்த பெர்சனோட பிஹேவியர் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டு பழகுறப்ப இருந்த ஒரு அ அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம பார்க்கும்போது, ஆஃப்டர் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்து உங்க மேல ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசுறதா இருக்கட்டும், சிடுசிடுன்னு என்ன ஒரு விஷயம் வந்து பேசினாலுமே, அது அவங்க கேரக்டராவே வந்து இருந்திருக்காது. ஸோ சிடுசிடுன்னு வந்து கோவப்படுறது, என்ன பேசினாலும் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. எதையுமே வந்து காது குடுத்து கேட்கிற மாரி அவங்க இருக்க மாட்டாங்க. பொதுவா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற ஒரு மைண்ட் செட்லயே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது என்னன்னா, அது உங்ககிட்ட மட்டும் தான் அவங்க அந்த மாரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவாவே அவங்களுக்கு வந்து என்ன அப்டின்னா, இப்போதைக்கு யார்கிட்டயும் வந்து பேசுறது அவங்களுக்கு அவ்வளவா வந்து பிடிக்காது. அவங்க சுத்தி இருக்க அதர் பெர்சன்ஸா இருக்கட்டும், அவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இல்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும். ஸோ பொதுவா அவங்க வந்து யார்கிட்டயும் அவ்வளவா வந்து பேச போறது கிடையாது. யார்கிட்ட வந்து பேசினாலுமே ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர்த்து, ரொம்ப அதிகமா எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை இருக்காது. இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி இருக்காங்க அப்டின்னா, அவங்க கிட்ட வேணா அவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாமே தவிர்த்து, மத்தபடி வேற யார்கிட்டயுமே அவங்க அவ்வளவா வந்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாரி அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும், அவங்க பிஹேவியரா இருக்கட்டும், ஸோ ஒரு சில விதத்துல அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸா கூட இருக்கட்டும், நீங்க எதிர்பார்க்குற அந்த பெர்சனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு மாரி டிஃபரண்ட் எனர்ஜி, ஒரு டிஃபரண்ட் பெர்சனா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. நெறைய விதத்துல நீங்க அவங்க கிட்ட வந்து இந்த ப்ராப்ளம்ஸ வந்து சால்வ் பண்றதோ, ஃபிக்ஸ் பண்றதோ, அந்த மாரி என்ன ஒரு விஷயம் நீங்க வந்து முயற்சி பண்ணி பார்த்தாலுமே, ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு குட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு குட் பாண்ட் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதான் அந்த ஒரு ஏதோ இந்த பெர்சன் ஏதோ சேஞ்ச் ஆயிட்டாங்களோ, இல்ல இதுதான் இவங்களோட உண்மையான இயற்கை குணமா? ஆ அப்ப நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தது எல்லாமே
வந்து பொய்யா நடிச்சிருக்காங்களா? அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கும். ஸோ இது வந்து டியூ டூ சம் கைண்ட் ஆஃப் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸா இருக்கட்டும். இந்த சில சிட்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஃபேவரபிளா போற விஷயமா இருக்கட்டும். ஸோ அதனால தான் அவங்களோட தரப்புல இருந்து அந்த மாரி ஒரு நெகட்டிவ்னஸ் வந்து பார்த்திருப்பீங்க. நெகட்டிவ்னஸ் ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனா அது வந்து அவங்களோட ஒரு நேச்சரான ஒரு குணம் வந்து கிடையாது. ஓகே. ஸோ அவங்க உங்ககிட்ட வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வந்து பழகுனாங்களோ, அதுதான் அவங்களோட ஒரு உண்மையான ஒரு குணமே தவிர்த்து, மத்தபடி இப்போ இந்த டைம்ல இந்த 1 இயர் ஆஃப் டைம் பீரியட்லயோ, இந்த 2 இயர் ஆஃப் டைம் பீரியட்லயோ அவங்களுடைய கேரக்டர்ல வந்திருக்கக்கூடிய இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் அவங்களோட உண்மையான கேரக்டர்ன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே. ஆ ஸோ இப்போ அகெயின் இங்க வந்து சில விஷயத்துல நீங்க வந்து ஹோப்ப இழந்துட்டு வந்து இருக்கலாம். இவங்க எதுவுமே வந்து பேசப்போறது கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். இந்த ரிலேஷன்ஷிப் இதோட நம்ம வந்து முடிக்கிற மாரி தான் வந்து இருக்கும். ஏன்னா என்ன பேசினாலுமே அவங்க அத வந்து கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, லைக் நீங்க ஒரு மாரி இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறப்போ, நீங்க ரொம்ப தனிமையில இருக்க மாரி நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவும் சரி, ஒரு நல்ல ஒரு கம்பேனியனாவும் சரி, உங்களுக்கு எல்லா விதத்திலயுமே அவங்க நெறைய விஷயத்துல வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு ஆறுதலா கூட உங்களுக்கு வந்து இருந்திருப்பாங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்க. நீங்க சொல்றது அதாவது என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் நான் வந்து நீங்க என்னென்ன அவங்க கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ, அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு சில விஷயம் உங்க மனசுல ஆ லைக் பேசணும் அப்படின்னு நெனைக்கிற விஷயம் எல்லாமே அந்த பெர்சன் கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ உங்க ஃபேமிலி கிட்ட வந்து ஷேர் பண்ணாத விஷயமா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாத சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அது மாரி உங்க மனசுல ஒரு டீப்பா நீங்க ரொம்ப எமோஷனலா வச்சிருந்த ஒரு சில விஷயத்த பத்திலாம் அவங்க கிட்ட வந்து உங்களோட டீப் பெர்சனல பத்திலாம் நீங்க அவங்க கிட்ட வந்து வெளிப்படையா வந்து பேசியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்க 2 பேரோட பாண்டுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டா வந்து இருந்திருக்கும். உங்கள பொறுத்தளவுக்கு அவங்க மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஆ அதாவது என்னன்னா, லைக் மத்தவங்க கிட்ட இருந்த அந்த ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு ஒரு சேஃப் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு பெர்சன் கிட்ட வந்துட்டு லைக் ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம இருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கூட இருக்கிறது நமக்கு வந்து சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது, அதே மாரி நம்ம பாஸ்ட்ல நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அத அவங்க கிட்ட நான் சொல்லும்போது அவங்க வந்து நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது, ஸோ அந்த மாரி ஒரு பெர்சன் கிடைக்கும்போது, அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் வூண்ட்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே கண்டிப்பா வந்து அத பத்தி வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அது மாரி தான் உங்களோட லைஃப்ல வந்து நடந்த எந்த ஒரு சில பாஸ்ட் வூண்ட்ஸா வந்து இருக்கட்டும். அதாவது ஒரு ட்ராமாவா இருக்கட்டும், இல்ல நீங்க கடந்து வந்த ஒரு பாதையா இருக்கட்டும். ஸோ உங்க மனசுல கஷ்டப்படுத்தியிருக்க சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே மத்தவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்ட மட்டும் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் கிட்ட மட்டும் நீங்க என்ன அப்டின்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளாவே நீங்க வந்து இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பெர்சன வந்து அவ்ளோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அவங்க அவங்க சைடுல இருக்கக்கூடிய அந்த ஒரு எமோஷன்ஸ், அவங்க கேர் பண்ண விதம், அவங்க வந்து லைக் உங்களுக்கு ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணல அப்படின்றது 2வது விஷயம். பட் நீங்க என்ன சொல்றீங்களோ, அத வந்து அட்லீஸ்ட் அவங்க காது குடுத்து அவங்க கேட்கவாது செய்றாங்க. உங்க கஷ்டத்த அவங்க ஒரு பார்ட்டா இருந்தா அந்த விஷயத்த வந்து கேட்கவாது அவங்க வந்து செய்றாங்க. ஸோ அந்த மாரி நெறைய நல்ல குணமும் அந்த பெர்சனுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ ஒரு ஒரு குட் லிசனரா அவங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தரப்புல இருந்து இவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது ஃபியூச்சர்ல கம்யூனிகேட் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு வித்தின் 1 ஆர் 4 மந்த்ஸ்க்குள்ள அவங்க ஏதாவது வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா, இங்க இந்த ரீடிங்ஸ வந்து பார்க்குறப்ப நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணது என்ன அப்டின்னா, ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நெறைய பிரேக் ஆயிருச்சு இங்க. நெறைய விஷயம் வந்து எதுவுமே கனெக்ஷன் சரியா வந்து போகாம இருக்கு. சில பேருக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஒரு 1 வருஷமாவோ, 2 வருஷமாவோ ஒரு பிரேக் இங்க வந்து இருந்திருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி எந்த ஒரு சில பிரேக்கான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இங்க வந்து இருந்தாலும் சரி, ஸோ இவங்க தரப்புலருந்தே இவங்க ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து பேசுற மாரி தான் இருக்கும். வித்தின் 1 ஆர் 4 மந்த்ஸ்க்குள்ள அவங்களோட சைட்லருந்தே ஏதாவது ஒரு சில கால் அண்ட் மெசேஜஸ் அந்த மாரி வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சில விஷயத்துல இவங்க இன்னுமே வந்து என்ன அப்டின்னா, லைக் அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இன்னுமே அவங்க ஒரு சில விதத்துல வந்து கொஞ்சம் ரூடா இருக்கிறதா இருக்கட்டும், ஆ ஒரு சில விதத்துல வந்து உங்கள டாமினேட் பண்ற மாரி அவங்க பேசுறதா இருக்கட்டும், ஒரு சில விதத்துல அவங்க கிட்ட வந்து சின்ன சின்னதா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது வந்து ஸ்டார்ட்டிங்ல அவங்க அந்த மாரி வந்து பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்டின்னா, ஸோ லைக் இப்போ அவங்க இந்த மாரி வந்து பிஹேவ் பண்றாங்க. திருப்பி வந்து சேர்ந்ததுக்கப்புறமும் அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மாரி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ற மாரி இருக்கு அப்டின்றனால, அத நெனச்சு நீங்க ஒண்ணும் பயப்படணும் அப்டின்ற அவசியம் இல்ல. அவங்க எப்பயுமே வந்து உங்ககிட்ட வந்து கேஷுவலா வந்து பேசட்டும், பழகட்டும். ஸோ அக்கார்டிங் டு டைம் அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி தான் உங்ககிட்ட வந்து
பேச தான் போறாங்க. அதே மாரி அவங்க சைட்ல அந்த ஒரு நல்ல ஒரு குட் சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதுதான் நான் இங்க வந்து சொல்ல விரும்புறது. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்போ, அவங்க ஏதாவது நல்லா வந்து பழைய எப்படி அவங்க வந்து பேசினாங்களோ, அது மாரி அவங்க பேசணும் அப்படின்ற மாரி கூட உங்களுக்கு வந்து தோணலாம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வச்சிருப்பீங்க. அதனால தான் நான் இப்பவே உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து சொல்றேன். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவங்க வராங்க, பேசுறாங்க எல்லாமே ஃபைன். பட் ஃபர்ஸ்ட் இருந்த மாரி ரொம்ப ஒரு ஃப்ரீனஸ்ஸா இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஃப்ரீடமா நல்லா ஒரு ஃப்ரீயா பேசுவாங்க, பழகுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ன சின்னதா அந்த ஒரு ஏன்னா கேப் இருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில சின்ன சின்னதா அந்த ஒரு அ இக்னோரன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. பட் ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் அவங்க எப்பயும் போல உங்ககிட்ட பழையபடி பேசுற மாரி பேசுவாங்க. ஓகே. ஸோ டோன்ட் வொரி அபௌட் இட். ஸோ அதனால லைக் சடனா அந்த ஒரு அகெயின் அந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படிதான் போயிடுமா? இந்த பெர்சன் அவ்வளோதானா? அப்படின்ற மாரி நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம். இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு ரீஸ்டார்ட், ஒரு நல்ல ஒரு நியூ பிகினிங் இங்க வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ டோன்ட் வொரி அபௌட் திஸ் கேஸஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசனேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஷேர் ஃபார் தி ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களுடைய சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் சிலஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. போத் த டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட் கொடுத்துருப்பேன். அண்ட் சிலஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். அண்ட் அகைன் இது போல நீங்க மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன்ஸ் இருக்கும். அதுல நான் தமிழ் டெரர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்ப பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் ஆக தான் செய்யும். ஸோ யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எனக்கு கஷ்டம் ட்ராவலிங் பிடிக்கும் அப்படின்னா, ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். என்னோட சேனல கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய விதத்துல ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து குடுக்கும்னு நான் நம்புறேன். And again, guys, for any kind of a personal readings, for any kind of a prayer ritual works, for any kind of a energized crystals நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். டிஸ்பிளேஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் கைடன்ஸ் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் இன் த ஹைப். And again, guys, again and again, I want to say the same thing. Please give it support. Please give it support because அதுதான் எனக்கு கண்டிப்பா வந்து motivate பண்ணும் for bring the daily updates for you. So see you guys next time. And I love you all. Take care. Bye.